ஹலோ, சண்டே குக்கிங் விளாக் பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி வந்து புதுசாக தான் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். இது நான் சின்ன வயசில் சாப்பிட்டது, பெருசாக எனக்கு பிடிக்காது. என் பசங்களுக்கும் நான் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் நானும் குக் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பு கண்ணன் தான் ஊர்லேருந்து கொடுத்து விட்டது. ஸோ நிறைய ரெசிபி வந்து யூடியூப்பில் பார்த்து ரெஃபர் பண்ணி அதில் ஒரு ரெசிபி வந்து சூஸ் பண்ணி அதை தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பசங்களுக்கு வந்து பிடிக்குமா என்னங்கிறது தெரியல. இப்போ வந்து மீன் வாங்க போக சொல்லியிருக்கேன். மீன் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ரைஸ் வச்சுட்டு இதை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா மீன் வந்ததுக்கப்புறம் இப்படி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, இந்த சண்டே சமைக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு ஒரு வாய்ஸ் வரும், சமைச்சிட்டியாப்பா ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு. அது மாதிரி 3 தடவை 4 தடவை வந்து கேட்டுவாங்க, இன்னும் சமைக்கலையா, பசிக்குது பசிக்குதுன்னு. நம்மளும் சரி ரொம்ப பசிக்குது போலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா அறக்க பறக்க சமைச்சிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு கடகடன்னு செஞ்சு இறக்கி கொண்டு போய் வச்சுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் போய் கூப்பிட்டோன்னா அப்போ தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வரும், இல்லைன்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் வேலை வரும். இந்த வரேன்னு சொல்லிட்டு 1 hour ஆக்கிடுவாங்க. அதுக்கு நம்ம மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லணும்னா, நம்ம பேசாமல் விட்டுருந்தா பொறுமையாக செஞ்சுருக்கலாமே, நிதானமாக இதுக்கிட்ட அப்படி அவசரப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யாருக்காவது ரிலேட் பண்ணிக்க முடியுதா? உங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குமா, இல்லை கூப்பிட்டோன்னே வந்து உட்காந்து சாப்பிட்ருவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உப்பு கண்ண தொக்கு வந்து பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டுக்கால் போட்டு சூப்புக்கும் ரெடி பண்ணி விசில் விட்டாச்சு. ஃபைனலாக வந்து மீனும் கழுவிட்டு மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன். ஒரு 15 minutes ஓடினதுக்கப்புறம் பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு போட்டு வச்சாச்சு. இப்போ மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு, நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்துடலாமா? ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்கால் சூப்பு, அப்புறம் நம்ம புதுசாக ட்ரை பண்ண உப்பு கண்டம் தொக்கு, மீன் வறுவல். ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video. Bye.